உங்களுக்கு சப்பாத்தி வைக்குவாமா? போதும். உங்களுக்கு எனக்கும் போதும். உங்களுக்குமா? போதும். ரேவதி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இது பாரு, இதுல இருக்கிற மாத்திரைய டெய்லி நைட் ஒன்னு சாப்பிடணும், சரியா? அப்பதான் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால நைட்டு மறக்காம சாப்பிடுற. சாப்பிடுறேம்மா. இப்போ ஒன்னு சாப்பிடு. இந்தா, தினமும் நீ மறக்காம இதை சாப்பிடணும், சரியா? நான் மறக்க மாட்டேம்மா. கண்டிப்பா சாப்பிடுவேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் வரேம்மா. ஹலோ, எப்படி இருக்க சூரியகலா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல, உன்னை பார்க்கணும்னு நானும் நிறைய தடவை நினைக்கிறது உண்டு. ஆனா வேலை பிஸில நடக்காம போயிடுது. சரி, பரவாயில்ல மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன மேடம், சொல்லுங்க. உங்க பொண்ணுங்கள்ல ஒருத்திய ஏன் அண்ணனுக்கு கட்டி கொடுங்கன்னு என்ன பாக்குறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பல்ல? ஆமா, நீங்களும் பார்க்கலான்னு சொல்லுவீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? போன்ல எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாது. நீ நேர்ல வா, அப்புறம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கால நேரம் கூடி வந்தா எல்லாம் அப்படிதான் நடக்கும். சரிங்க மேடம், நான் எப்ப வரட்டும்? நாளைக்கே கிளம்பி வா. நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம். சரிங்க மேடம், அப்ப நாளைக்கே நான் வந்துடுறேன். சரி வா, மத்ததையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரிங்க மேடம். டேய் டிரைவர், உனக்கு செக் வைக்க அவதான்டா சரியான ஆளு. இன்னும் வெளியே யாரையும் காணோம். சீக்கிரம் கிளம்பிட வேண்டியதுதான். உள்ளூர் கோயிலுக்கு போனா டக்குன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போலாம். அப்பாடா, ஒரு வழியா பக்கத்தூருக்கு வந்தாச்சு. இனிமே வீட்ல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஐயா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லையா. நான் கடனா வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா வட்டி நான் கரெக்டா கட்டிட்டு தான் இருக்கேன். திடீர்னு மொத்த பணத்தை கேட்டா எப்படிங்க ஐயா? பாவம் இவங்க. சித்திரவதை பண்றானுங்க. ஏய், வாங்குறப்ப பல்ல கட்டிட்டு வாங்குறீல, திருப்பி கேட்டா கசக்குதா? முதல்ல பணத்தை எடுத்து வைடா. ஐயா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க. இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? ஐயோ, என் பிள்ளைங்க. ஐயா, குழந்தைங்க பயத்துல கத்துதுங்க ஐயா. அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போறியா? காலை பிடிச்சு கேட்டுக்கிறியா? கதவை திறந்து விடுங்க ஐயா. பாத்தியாடா, விட முடியாது. ஐயா, திறந்து விடுங்க ஐயா. கதவை திறந்து விடுங்க ஐயா. என் குழந்தைகளுக்கு மூச்சு முட்டி ஏதாவது ஆயிட போதியா? ஐயா, ஐயோ ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போறியா? உங்க காலை பிடிச்சு திறந்து விடுங்க ஐயா. திறந்து விடுங்க. குழந்தைகளை விட்டுருங்க ஐயா. ஏய், உன் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா முதல்ல பணத்தை எடுத்து வைடா. பணத்தோட நாங்க போகலன்னா சிவனாண்டி அண்ணன் எங்களை சும்மா விட மாட்டாரு, புரியுதா? பசங்க பாவம் ஐயா, திறந்து விட்டுருங்க ஐயா. ஐயா, சீக்கிரம் கதவை திறந்து விடுங்க ஐயா. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிட போதியா? திறந்து விடுங்க ஐயா. திறந்து விடுங்க ஐயா. நான் பணத்தை எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன். திருப்பி கொடுத்துறோம் ஐயா. கதவை திறந்து விடுங்க ஐயா. நீ பணத்தை கொடுத்தாதான் கதவை திறப்போம், இல்லனா என்ன ஆனாலும் சரி கதவை திறக்க மாட்டோம்.
ரோஹிணி ரோஹிணி என்னம்மா? நீ ரேவதியை பாத்தியா? ரேவதி ரூம்ல தானே இருப்பா. இல்ல, அவ ரூம்ல இல்ல. தேடி பார்த்துட்டாங்க, காணோம். என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா, ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. சொல்லாம கொல்லாம எங்கம்மா போனா? அம்மா ரோகிணி, பா. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருமா, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ அப்பா, அவகிட்ட தான் போனே இல்லையே, அப்புறம் எப்படி பேச முடியும்? இப்ப என்ன பண்றது? அவ எங்க போனானே தெரியலையே. தனியா வெளியே போக கூடாதுன்னு சொல்லியும் இப்படி போயிட்டாளே. ஒருவேளை சகலைய பார்க்க போயிருப்பாளோ? அவரை முறைச்சு என்ன பிரயோஜனம்? முதல்ல ரேவதி எங்க இருக்கான்னு தேடணும். சரி, நீங்களும் மாப்பிளையும் ஒரு பக்கம் போய் தேடுங்க, நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன். மாப்ள வாங்க போ. இது பாரு, நான் ரேவதியை தேடி போறேன். அவ வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா. அப்பாடா, நிம்மதியா சாப்பிட்டாச்சு. இந்த ஒரு இடத்துல தான் எப்போ வந்தாலும் சாப்பாடு கிடைக்குது. ஆமாடா, திருப்தியா இருக்கு. சாப்பாடு போட்ட புண்ணியமா நல்லா சூப்பரா இருக்கும். இருந்துச்சுப்பா. இவங்க யார பத்தி பேசிட்டு போறாங்க? இங்க அன்னதானம் யார் போடுறா? அண்ணே, என்னம்மா? இங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, தினமும் இங்க சாப்பாடு போடுவாங்களா? ஆமா, தினமும் சாப்பாடு போடுவாங்கம்மா. எப்போ வந்தாலும் சாப்பாடு கிடைக்குமா. நானே சாப்பிட தான் போயிட்டு இருக்கேம்மா. அந்த அன்னதானம் போடுறது யாரு? அம்மா, கார்த்தி தம்பி தான். அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. இங்க வந்துட்டு யாரும் பசியோட போக கூடாதுமா. அதாம்மா அவரோட எண்ணம். அது அவரோட அம்மா சிலையா? ஆமாமா, அவரோட அம்மா சிலை தான். சரிம்மா, நான் சாப்பிட போறேன். போங்கண்ணே. அந்த கார்த்தி பெரிய ஆள் தான் போலயே. அங்க என்னடானா குலசாமின்னு சொல்றாங்க, இங்க என்னடானா டெய்லி அன்னதானம் போடுறாராம். அவரை பார்த்து அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லணுமே. அவரை பத்தி யாருக்கிட்ட விசாரிக்கலாம்?